அல்லேலூயா. அவங்கவுங்க அவங்களுடைய ஸ்தானத்துல. எனக்கு நெகேமியா புத்தகத்துல இந்த வாசிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? அவரவர்கள் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். கீபோர்டு வாசிக்கிற தம்பி கீபோர்டு தான் வாசிக்கணும், மைக்கு செட் பண்ற தம்பி மைக்கு தான் செட் பண்ணணும், ஊழியம் செய்யற நாங்க ஊழியத்தை தான் செய்யணும். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப அவரவர்கள் அந்தந்த இடத்தில் நிலைச்சிருக்கும் பொழுது, அவரவர்கள் அந்தந்த இடத்தில் இருந்து போரடிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுவார், நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கொரோனா காலங்களில் நிறைய ஊழியர்கள் போயிட்டாங்க வெளியில. கொரோனா காலங்களில் நிறைய ஊழியர்கள் ஊழியத்தை விட்டே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நிறைய பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் கூட போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியல. அவங்க என்ன ஃபுல்லாவே காணிக்கை நம்பி வாழ்ந்துட்டாங்க. எப்படி மக்கள் கொடுக்கணும் மக்கள் கொடுக்கும் இப்படியே நம்பி வாழ்ந்து, கர்த்தரை நம்பி என்ன செய்யல சொல்லுங்க. கர்த்தர் பஞ்சகாலத்தில் நம்மளை போஷிக்கிறவருங்கிறத மறந்து போயிட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் தனக்காக தன் குடும்பத்திற்காக போரடித்துக் கொண்டிருந்தான்.